இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டி எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் கொடுத்த லெவல் படி நிஃப்டி மூவ் ஆகிருக்கா, இதுதான் நம்ம கொடுத்த லெவல் ப்ரீ மார்க்கெட்டில். ஸோ அதுபடி நிஃப்டி மூவ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் நிஃப்டி வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு. நிஃப்டி 71 71 ஈக்குவலாக இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் மூவ் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இப்போ எங்கே மூவ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம அதே மாதிரி இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டது படி மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகிருக்குன்னா கேப் டவுனில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ கேப் டவுன் எடுத்துகிட்டு திருப்பி மேலே கொண்டு போயிருக்கு. கேப் டவுன் எடுத்துகிட்டு திருப்பி சைட்வேஸ்லேயே வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் டவுன் எடுத்திருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நடந்திருக்க சினாரியோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டி இப்படி மூவ் ஆகிருக்கனால நமக்கு வந்து 26,000 காலம் 26,050 புட்டுன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து யோசிக்கிறதா இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் இப்போ இது வந்து நமக்கு சினாரியோ இந்த லெவல்லாம் டச் பண்ணியிருக்கு. நம்ம சொல்ல போது 25,884 டச் ஆகலாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 25,951 25,989 இதெல்லாம் டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டச் ஆகிருக்குது. ஸோ இது ரெண்டு டச் ஆகிட்டு தான் இன்றைக்கி வந்து லோ. ஆல்மோஸ்ட் இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு இந்த எல்லோ லைனை. ஸோ எல்லோ லைனை ஃபுல்லாக பிரேக் பண்ணனால மேலே வந்து எந்திரிச்சு இதை பிரேக் பண்ணி போக முடியல மேலே. ஏன்னா அங்கேருந்து உடச்சிட்டு கீழே வந்தது வந்து திருப்பி அதை போய் உடைக்க முடியல. இன்றைக்கி டே ஹையை வந்து அதனால் உடைக்கவே முடியலை. ஸோ அதனால் டோட்டலாக கீழே இன்றைக்கி இறங்கிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 25,884 டச் பண்ணிட்டு கொஞ்சம் புஷ் கொடுக்க பார்த்துருக்கு. திருப்பி அது டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது இதில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போது இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது வந்து 26,600 கால் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். 26,600 கால் வந்து ஆல்மோஸ்ட்டு டவுனில் இறங்கிட்டு 0 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து 26,000 காலோடைய ட்ரேடு. ஸோ ஆல்மோஸ்ட்டு நமக்கு வந்து கேப் டவுன் நிஃப்டி கேப் டவுனில் போனதுனால இது கால் வந்து 0 ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இது வந்து காலை பொறுத்தவரை 26,600 காலுக்கு. அதே மாதிரி நம்ம அடுத்து பார்த்தது வந்து 26,050 புட்டு எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். 26,050 புட்டு நமக்கு வந்து என்ன மாதிரியான சினாரியோஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்மளுடைய லெவல் என்னென்னலாம் கொடுத்துருந்தோம்னா 2070 வந்து நேற்று க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து 109 ஏன்னா என்ட்ரிலாம் எங்கேயும் கிடையாது, எங்கே வேணாலும் மூவ் ஆகும். ஏன்னா கேப் டவுன் கேப் அப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி எங்கே மூவ் ஆகும்னு நமக்கு தெரியாது. அப்படி பார்க்கும்போது 109 142 இதெல்லாம் என்ன நடக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு லைனு ஒரு மார்க்கிங்கில் இருந்துச்சு. இந்த ப்ரீமியம்லாம் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி வந்து 142 109 என்ட்ரி ஆகிட்டு இங்கேருந்து வந்து 76 பாயிண்ட்டு கொடுத்துட்டு நிற்கிது. ஓகேங்களா. ஸோ 76 பாயிண்ட்டு கொடுத்துருக்கு இன்றைக்கி நிஃப்டி. ஸோ ஆல்மோஸ்ட்டு நம்ம லெவல் படி இது ஆக்சுவலாக பிடிஎஸ் எடுத்திருந்தால் இந்த பாயிண்டில் நம்ம எடுத்திருந்தோம்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கரெக்டாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரியாகவே வந்து 109 கிடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரி 109 எடுத்துகிட்டு அடுத்து 142 எடுத்துருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய 70 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 76 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குது கிட்டத்தட்ட. இதுதான் இன்றைக்கி வந்து இந்த கால இதை பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடச்சிருக்குது. எங்கேயும் 0 ஆகலை இந்த இதை பொறுத்தவரைக்கும். ஸோ ஆனால் இதில் ஹீரோ 0னா நம்ம எடுக்கலாம்னா எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா ஹீரோ 0க்கான மெயின் இதே வந்து 5 ரூபா தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ 5 ரூபா இல்லை 10 ரூபா இந்த இதை மட்டும் எடுத்தால் மட்டும்தான் ஹீரோ 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை தவிர எப்படி ஹீரோ 0லாம் ஆகலான்னா மற்ற எல்லாம் 5 ரூபா 10 ரூபா கால்லாம் வந்து 0 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஆனால் மார்க்கெட் வந்து டவுனில் இருந்தனால 26,900 அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஹீரோ 0 நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு மார்க்கிங்காக பார்த்தீங்கன்னா 33 வந்து ஒரு பாயிண்ட் லெவலு. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 28 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குது. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டை இது வந்து ஹீரோ 0வாக இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக
நம்மளுடைய லெவல் கொடுத்துருந்தோம் 16 ரூபா 50 காசு. ஸோ 16 ரூபா 50 காசுலேருந்து அங்கேருந்து ஒரு 16 பாயிண்ட்டு வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு தடவை கிட்டத்தட்ட 1:30க்கு வந்திருக்குது, 1:50க்கு. அடுத்து வந்து 3 மணிக்கு ஒரு பாயிண்ட்டு, அதே 16 பாயிண்ட் கிடச்சிருக்குது. ஸோ 2 இடத்துல நமக்கு வந்து இன்றைக்கி கிடச்சிருக்குது. இது வந்து 3 மணிக்கு, ஓகேங்களா. இது வந்து 1:50க்கு வந்துருச்சு, அடுத்து வந்து இது 3 மணிக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நடந்த ஜீரோ டு ஹீரோவில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நடந்திருக்குது. 25,900 புட்டில் நடந்திருக்குது. ஸோ இந்த இடத்த நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ டு ஹீரோவுக்கு வந்து நல்ல சான்சஸ் இந்த இடத்துல இருந்திருக்கும். பட் ஆஸ் யூஸ்வலாக நமக்கு இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே கிடச்சதுனால இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங் தான் இதுவரை பண்ணி பார்த்துக்கிருக்கோம், இன்னும் ரியல் ட்ரேடிங் எந்த இதாக அப்ளை பண்ணல. ஸோ இந்த பேப்பர் ட்ரேடிங்கில் எவ்வளோ லெவல் என்ன மாதிரியான இது நடக்குது நிஃப்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க தான் நம்ம பண்ணியிருக்கோம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங்கான ஒரு சினாரியோவில் தான் இதை நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். ரியல் ட்ரேடிங்கான எந்த ரெக்கமெண்டேஷனும் அட்வைஸும் கிடையாது இதில். அது ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.